இன்னைக்கு நம்ம ஒரு ஃப்ரெண்ட்லி நெய்பர்ஹுட் ஸ்பைடர்மேன் அனிமேட்டட் சீரிஸோட எபிசோட் 5 பிரேக் டவுன் தான் பார்க்க போறோம். அப்படி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க, வீடியோவை கேக் ஆஃப் பண்ணிடலாம். இந்த எபிசோட்ல யூனிக்கான சக்தி வாய்ந்த ஒரு வில்லனாவும் யாராலையும் தொட முடியாத மாதிரியும் காட்டியிருக்காங்க. இன்னொரு பக்கம் லூனி கேங்கோட சேர்ந்து தன்னை அறியாமலேயே தன்னோட வாழ்க்கையை ஒரு பக்கம் தொலைச்சிட்டு அந்த கேங்கு கூட முழுவதுமா சேர ஆரம்பிக்கிறாரு. இதுக்கிடையில நம்ம ஸ்பைடர்மேன் இது மாதிரியான ஏகப்பட்ட பிரச்சனைகளை ஒத்தால எல்லாத்தையுமே சமாளிச்சு சூப்பராகவே இந்த எபிசோட கடந்து போயிருப்பாரு. நியூயார்க் சிட்டில ஏகப்பட்ட குற்றங்களும் தவறுகளும் திருடர்களும் நாளுக்கு நாள் நியூயார்க் சிட்டில அதிகரிச்சுட்டு தான் இருக்காங்க. அந்த வேலை நியூயார்க் சிட்டில வளர்ந்து வில்லனா இருந்துட்டு இருக்க ஓட்டோ ஆக்டேவியஸ் கிட்ட யூனிகான் கொள்ளையடிச்ச பணத்தை எல்லாத்தையும் அவர்கிட்ட கொடுத்து இந்த பணத்தை வச்சுட்டு எனக்கு ஏதாவது சக்தி வாய்ந்த ஆயுதத்தை கொடுங்க அப்படின்னு அவ கேட்டதும் ஆக்டேவியஸ் அந்த பணத்தை எடுத்துட்டு அவர்கிட்ட ஒரு ஹெல்மெட்டை கொடுக்குறான். இந்த ஹெல்மெட்டால உன்னை தாக்க வர எதிரிகளை எய்ம் பண்ணி இந்த ஹெல்மெட்ல இருந்து வர லேசர்ஸை வச்சு அவங்களை தாக்க முடியும் அப்படின்னு ஆக்டேவியஸ் யூனிகான் கிட்ட இந்த ஹெல்மெட்டை பத்தி சொல்லிட்டு இருக்கான். ஆக்டேவியஸ் பொறுத்த வரைக்கும் அவர் இன்னும் பர்ஃபெக்டான ஒரு சயின்டிஸ்டா இன்னும் மாறல. இருந்தாலும் அவர் தன்னைத்தானே ஒரு சயின்டிஸ்டா நினைச்சிட்டு அப்பப்ப அவர் அவரையே நினைச்சிட்டு பெருமைப்படவும் செய்யறாரு. ஆக்டேவியஸ் அவர்கிட்ட இருக்கிற டெக்னாலஜியை வச்சு உருவாக்குன ஆயுதங்கள் எல்லாத்தையும் சின்ன சின்ன வில்லன்ஸ் கிட்ட பணத்துக்கு விக்கிற வேலையும் செஞ்சுட்டு வந்துட்டு இருந்திருக்காரு. ஆனா ஆக்டேவியஸ் நார்மல் ஆஸ்மான சுத்தமா வெறுக்கிறதா அவர் கூட இருக்கிற இன்னொரு சயின்டிஸ்ட் கிட்ட நார்மல் ஆஸ்மான பத்தி அடிக்கடி சொல்றதை நம்மளால பார்க்க முடியும். அப்படியே இன்னொரு பக்கம் பீட்டர் பார்க்கரோட ஐடென்டிட்டி ஹாரி ஆஸ்பானுக்கு தெரிஞ்சிட்ட அப்புறம் நார்மல் ஆஸ்பான் அவரோட ஒர்க்ல பிஸியா இருக்கிறதுனால அவரோட இடத்துல இருந்து ஹாரி ஆஸ்பான் ஸ்பைடர்மேனை வழி நடத்துறாரு. அப்படியே ஹாரியும் பீட்டரும் சேர்ந்து ரெண்டு பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா மாற ஆரம்பிக்கிறாங்க. ஹாரி பீட்டர் பார்க்கர் அவரோட லக்ஸரியான கார்ல கூட்டிட்டு போய் பீட்டர் பார்க்கர் அவரோட ஸ்கூல்ல டிராப் பண்றாரு. அப்ப ஸ்கூல்ல எல்லாரும் ஹாரியை பார்த்ததும் அவரை போட்டோ எடுக்கிறது செல்ஃபி எடுக்கிறது இது மாதிரி வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க. பீட்டர் ஹாரி மாதிரியான செலிபிரிட்டி கூட பழகிறத பார்த்ததும் பீட்டர் பார்க்கரோட கேர்ள் ஃப்ரெண்டான நிக்கோ இதை பார்த்ததும் பீட்டர் பார்க்கரோட ஃப்ரெண்ட்ஷிப்பை இழந்துருவோமோ அப்படின்னு ஃபீல் பண்ணவும் செய்றா. இன்னொரு பக்கம் அந்த கேங்கோட தலைவனான பிக் டானால 110ல உள்ள ஒரு மறைவான இடத்துல லூனி அந்த இடத்துக்கு அழைச்சிட்டு வரப்படுறாரு. இதனால லூனி அவரோட ஃபுட்பால் பிராக்டிஸையும் கைவிட்டு அவரோட கேர்ள் ஃப்ரெண்டான போர்ல் கூடவும் டைம் ஸ்பெண்ட் பண்றதை நிறுத்துற அளவுக்கு லூனி இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு கட்டாயப்படுத்தப்படுறாரு. இன்னொரு பக்கம் பீட்டரும் நிக்கோவும் சொக்கோவியாவோட ஒப்பந்தங்களை பத்தி பேசிட்டு அப்படியே முன்னாள் கேப்டன் அமெரிக்காவோட தீவிர ரசிகரா இருக்கிறதாவும் அவரை பத்தி பேசிட்டு ரெண்டு பேரும் நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்போ பீட்டர் நிக்கோக்கும் அவருக்கும் சேர்த்து ஈவினிங் ஷோக்கு மூவி டிக்கெட் புக் பண்றாரு. அதுக்கப்புறம் ஸ்பைடர்மேன் ஒரு திருடனை பிடிச்சு வச்சிட்டு இருக்கும்போது ஹாரி ஆஸ்பான் அவர்கிட்ட சிட்டில எங்க தப்பு நடக்குது அப்படின்னு அவர்கிட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அவர் கைடு பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்ப இன்னொரு பக்கம் ஆக்டேவியஸ் யூனிகானுக்கு கொடுத்த ஹெல்மெட்டை போட்டுட்டு ஜெயில கைது பண்ணி அடைக்கப்பட்டிருந்த அவரோட ஃப்ரெண்ட்ஸை ஜெயில உடைச்சு அவங்களை தப்பிக்க வச்சிடறா. ஸ்பைடர்மேன் சம்பவ இடத்துக்கு வந்ததும் அந்த இடத்துல யூனிகானுக்கும் ஸ்பைடர்மேனுக்கும் சண்டை வர ஆரம்பிக்குது. மீதி இருந்தவங்களும் அங்க இருந்து தப்பிச்சு போயிடுறாங்க. அப்ப அவங்க கூட இருந்த மிக்கோன்ற ஒருத்தன் அவளை அங்க இருந்து தப்பிச்சு கூட்டிட்டு போறதுக்காக அவகிட்ட வர்றான். அப்ப யூனிகான் ஸ்பைடர்மேனை எப்படியாவது தோக்கடிச்சிடணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல அவ போட்டிருந்த ஹெல்மெட்டோட லேசர் பவர் வச்சு அங்க இருந்து அப்பாவி மக்களையும் தாக்க ஆரம்பிக்கிறா. அப்போ அவகிட்ட வந்து அவளோட நண்பனான மிக்கோலையும் அவளோட லேசர் பவர் வச்சு அவரை சூட் பண்ணிடுறா. அப்போ ஸ்பைடர்மேன் குறுக்க வந்து லேசரை தான் உடம்புல வாங்கிக்கிட்டு மிக்கோலை காப்பாத்திடுறாரு. அடிபட்டு கீழே விழுந்து கிடந்த ஸ்பைடர்மேனை கழுத்தை பிடிச்சி மேல தூக்கி யூனிகான அவரோட லேசர் பவர் வச்சு ஸ்பைடர்மேனை தாக்க போறா. அப்போ மிக்கோலோ அவரோட உயிரை ஸ்பைடர்மேன் காப்பாத்தினதுக்காக ஸ்பைடர்மேன் அவ தாக்க போகும்போது அவ தலையில இருந்த ஹெல்மெட்டை கலட்டி ஸ்பைடர்மேனை தாக்க விடாம ஸ்பைடர்மேனோட உயிரை மிக்கோல் காப்பாத்திடுறாரு. அப்போ சம்பவம் நடந்த இடத்துக்கு வந்த போலீஸ் அவங்களை சுத்தி வளைச்சிடுறாங்க. ஸ்பைடர்மேனோட உயிரை மிக்கோல் காப்பாத்துறதுனால மிக்கோல் ஒன்னு ஸ்பைடர்மேனோட ஃப்ரெண்ட் இல்ல அப்படின்றத மிக்கோல் ஸ்பைடர்மேன் கிட்டையும் பாக்குற நம்ம கிட்டையுமே தெளிவுபடுத்திக்கிறாரு. அதுக்கப்புறம் அங்க வந்த போலீஸ் ரெண்டு பேரும் கைது பண்ணி கூட்டிட்டு போயிடுறாங்க. அப்ப இன்னொரு பக்கம் ஸ்கார்பியன்ஸ் கேங்குக்கும் பிக்டானோட கேங்கும் ரெண்டு கேங்குக்குமே சண்டை வர ஆரம்பிக்குது. ரெண்டு கேங்ல இருந்த ஒவ்வொருத்தரும் மாத்தி மாத்தி அடிச்சுக்கிட்டு சண்டை போட்டுட்டு இருக்கும்போது என்ன பண்றதுன்னு தெரியாம லூனி சாக்காகி ஒரே இடத்துல நின்னுட்டு அங்க நடக்கிற சண்டையை பார்த்துட்டு மேலும் மேலும் அவரை பதட்டமாக ஆரம்பிக்கிறாரு. அப்போ ஸ்கார்பியன் கையில கத்தி வச்சுட்டு பிக்டான குத்த போகும்போது லூனி குறுக்க வந்து அந்த கத்தி குத்த தான் உடம்புல வாங்கிக்கிட்டு அவங்க கேங்கோட தலைவனை பிக்டான காப்பாத்திடுறாரு. அப்போ அந்த இடத்துக்கு போலீஸ் வந்துடுறாங்க. அங்க இருந்த ரெண்டு கேங்ல இருந்த எல்லாரும் போலீஸ் அங்க வந்ததை பார்த்துட்டு எல்லாரும் தப்பிச்சு ஓடிடுறாங்க. இன்னொரு பக்கம் பீட்டரும் நிக்கோவும் மூவிக்கு போகும்போது பீட்டர் அவர் கூட ஹாரி ஆஸ்பானை கூட்டிட்டு வந்துடுறாரு. அப்ப நிக்கோக்கு பீட்டர் கூட தனியா டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல அப்படின்னு நிக்கோ ஃபீல் பண்ற மாதிரி தான் நிக்கோவோட ஃபேஸ் ரியாக்ஷனுமே இருக்கு. அப்ப இந்த பக்கம் போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சு வந்த பிக் டானோட கேங்ல உள்ள மெம்பர்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப அந்த கேங்கோட தலைவனான பிக் டான் லூனி அவனோட உயிரை காப்பாத்தினதை பத்தி அங்க இருக்க எல்லார்கிட்டையும் லூனியை பத்தி பெருமையா சொல்லிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம லூனிக்கு டாம்ஸ்டான் அப்படின்ற ஒரு பேரையும் வைக்கிறான். இந்த பேரை சொல்லி தான் லூனியை கூப்பிடணும் அப்படின்னு அங்க இருக்க எல்லாரையும் பார்த்து சொல்ல அப்போ அந்த கேங்ல இருந்த எல்லாரும் லூனியை ஒரு பெரிய ஆளா பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அங்க நடக்கிற எல்லாத்தையும் பார்த்ததும் லூனி தன்னைத்தானே நினைச்சிட்டு ஒரு பக்கம் பெருமைப்படவும் செய்யறாரு. ஆனா லூனி இது வரைக்கும் தப்பான பாதையில தான் போயிட்டு இருக்காரு அப்படின்றத அவர் எங்கேயுமே துளி கூட யோசிச்சு பார்க்கல. இது லூனிக்கு ஃபியூச்சர்ல ஒரு மிகப்பெரிய ஆபத்தா கூட வரலாம். எனிவே இதோட யுவர் ஃப்ரெண்ட்லி நெய்பர்ஹுட் ஸ்பைடர்மேன் அனிமேட்டட் சீரிஸோட எபிசோட் 5 முடியுது. அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றத பத்தி தொடர்ந்து பார்ப்போம் அடுத்த எபிசோட்ல. அப்படி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.